வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உஜ்வால் காடை இனங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்தியாவில் காடைகளுக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் மார்க்கெட் இருக்குன்னு வந்து சொல்லலாங்க. நிறைய நபர்கள் குறுகிய காலகட்டங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வருவாயிட்டுறதுனால இந்த காடை இனங்களை பெரிய லெவலில் வந்து வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட காடைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பானிய காடைகள்லாம் பெரும்பாலும் வந்து வளர்ப்பாங்க. ஆனால் இந்த ஜப்பானிய காடைகள் மட்டும் இல்லாமல் இந்த காடைகள்லேயே நிறையா வகையான காடைகளை தரம் உயர்த்தி உருவாக்கப்பட்டு நிறைய வகையான இனங்கள் மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனங்களால் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படி ஒரு இனத்தை பற்றி தான் இந்த காணொலி வேலைன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆங்கிலத்தில் சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு வந்து சொல்லுவாங்க. சுருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஹரின்னு சொல்லுவாங்க. இங்கே உருவான ஒரு காடை இனங்கள்லாங்க ஹரி உஜ்வாலுங்கிற இனம். அதாவது எப்படி நம்மளோட பேருக்கு முன்னாடி அப்பாவோட பேரோட இனிஷியல் வந்து வருதோ அதே போல் தாங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே உருவாக்கப்பட்டதோ அதோட முதல் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். இந்த உஜ்வால் இனங்களோட முக்கியமான சிறப்புகள் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிக லெவலில் இறைச்சி மற்றும் முட்டையை குறைவான நாட்களில் அதிக லெவலில் தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக வந்து இருக்குங்க. சரி, இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இனங்கள் சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு இனமான டாக்சிடோங்கிற ஒரு இனத்தை மையப்படுத்தி தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. பார்க்குறதுக்கு ரெண்டு இனங்களும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அதை பற்றி உங்களால் கண்டறிய முடியுங்க. இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த உஜ்வாலுங்கிற இனங்களோட மார்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குங்க. இறகுகள் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிறங்களோ கருப்பு நிறங்களோ கலந்த மாதிரி வந்து இருக்குங்க. இந்த இனங்கள் ஒரு குறுகிய காலகட்டங்கள்லேயே அதிக லெவலில் இறைச்சி தரக்கூடிய ஒரு வகையினு வந்து சொல்கிறாங்க. ஒரு 24 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 175 கிராம் வரைக்கும் வந்து வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இது எந்த லெவலுக்கு முட்டையிடும்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு 240 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதோட முட்டைகளோட வண்ணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரண காடை முட்டைகள் போன்றதாங்க இருக்கும். வெள்ளை, கருப்பு, பழுப்பு இந்த மாதிரி கலந்து தாங்க வந்து இருக்கும். இதோட முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 நாளில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 240 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டது. இந்த இனங்களை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்காக தாங்க வந்து நிறைய நபர்களை வந்து வளர்க்குறாங்க. இந்த காணொலி வாயிலாக உஜ்வால் இனங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.